அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இங்க வந்துட்டு அந்த மாதிரி கோயில் போகணும்னாலும் அதனாலும் ட்ரை பண்ணிருக்கீங்க? அங்கேயே கோயிலுக்கு போக மாட்டோம் ப்ரோ. ஏன்னா அங்க பக்கத்துல இருந்தா எதுவுமே அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்றதும் பெரிய ஒரு இதாகவே இருந்து நாங்க கோயிலுக்கு போயிருக்கோம். எப்படி போயிருக்கோம்னா அந்த போன கொப்பகுளத்துக்கு. ஆமா, அது போட்டிங். நம்ம இங்க மீனாட்சி கோயில் நாங்கள் ரொம்ப வெக்ஸாக இருந்தோம்னா அந்த பக்கம் போய் உட்காருவோம். அது ஏதோ வைப் நல்லா இருக்குன்றனாலயா இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருக்குதுன்னு தெரியல. சும்மா போய் அங்கே போய் சும்மா அப்படியே அந்த உள்ள போய் சன்னதிக்கு போக மாட்டோம். அங்கே இருக்க தப்பா உட்காந்து அங்கே இருக்க புளியோதரை வாங்கி சாப்பிட்டு அப்பா வாங்கி சாப்பிட்டு 10 நிமிஷம் பேசி கொஞ்சம் ரேண்ட் பண்ணிட்டு வந்துருவோம் கோயிலில் உட்காந்து. அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஒட்டி கடையில் உட்கார்ற மாதிரி அங்கே போயிட்டு அங்கே போய் உட்காந்து 10 நிமிஷம் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். பிரச்சனை சரியாக ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ ஆல்ரெடி வெக்ஸில் இருக்கோம். டீ கடைக்கே எங்கேயோ போனோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா பேச வெக்ஸ் ஆகும். கோயிலுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டோம்னா யாரும் வர மாட்டாங்க. இந்த கோயில் இதெல்லாம் பார்க்குறப்பதான் இந்த பெண்கள் அந்த ஒரு சைட்டிங் சீன்ஸ்லாம் அங்கே தான் நடக்கும்ல. ஸோ உங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிக்காக வந்துட்டு நான் தான் சொல்லணும், என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, நான் தான் இவங்களை பற்றி சொல்லணும். இவங்களை பற்றியா? இப்போ அண்ணன் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்டா இல்லை இப்போ தான் பிறந்திருக்கேன். அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? பொதுவாகவே வந்துட்டு திருவிழான்றப்பே வந்துட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா 10-12 நாள் வந்துட்டு ஈவினிங் தான் செலிப்ரேஷனே இருக்கும். இந்த சாமி சுற்றி வர போல் மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டிலேருந்து வர பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாமி பார்க்க வருவாங்க. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பொண்ணுங்க சொல்கிற மாதிரி இல்லை, உலகம் வழக்கம் அதுதான். அதே மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் அன்னைக்குன்னு தான் பார்த்து சில பொண்ணுங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு அழகா தெரிவாங்க. அவர் பார்த்தீங்களா எங்களை பற்றி சொல்கிறேன், கண்ணை திங்க் பண்ணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் வராதுல. ஸோ அதான் அந்த மாதிரி சைட்டிங் இது எல்லாமே யூஸ்வல் தான் ப்ரோ. அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் லைக் அந்த ஒரு லைஃப் அப்படி பார்க்க முடியல. அங்க ட்ரெடிஷனலா இங்க பார்க்க முடியலன்னா இல்லை பார்க்க முடியலன்னா இங்கேயும் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் அழகா தான் இருக்காங்க. ஆனா அங்க அது இல்ல. இப்போ ஒரு நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சிருக்கேன். அதை நீங்க முடிச்சிருங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் இல்ல, என்ன பாயிண்ட் சொல்ல வந்தானே சொல்றேன். வெங்கட பொறுத்தவரை அது வந்து சென்னை கேர்ள்ஸ் மதுரை கேர்ள்ஸ் கிடையாது, கேர்ள்ஸ் அப்படின்றாங்க. அதான் எப்பயுமே அதான் சென்னை கேர்ள்ஸ் மதுரை கேர்ள்ஸ். சும்மா அந்த ட்ரெஸ்லாம் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு கேர்ள்ஸ்னாலே பாக்குறோம், அவ்வளவுதான். ஆனா இங்க நான் பார்க்க முடியாத ஒரு விஷயம்னா, நான் திருவிழாவில் பாக்குற மதுரை பொண்ணும் அந்த மாதிரி பொண்ணு பார்க்க முடியாது. இங்க பாக்குறவங்க எல்லாரும் என்னடா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் புதுசு, நான் வந்து தப்பு சரி சொல்ல வரல. நீங்க இப்படிதான் இருப்பாங்களா? கல்ச்சர் இல்ல இல்ல, டோட்டலா ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் எல்லாமே நான் சொன்னேன். எல்லாமே நான் இப்போ இங்கே பேசுறதுல இருந்து எல்லாமே வந்து பார்க்குற எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ நான் போய் அங்கே ஒரு பொண்ணுகிட்ட மதுரையில் பேசணும்னா நான் வந்து அப்படியே மறைஞ்சிருந்து ஏதோ நான் வந்து இன்விசிபிளாக இருந்து தான் பேசவே முடியும். அது ஈவன் அது வந்து கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அப்படி தான் போய் பேசி ஆகணும். இங்கே நம்ம நார்மலாக வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது, அவங்களும் நல்லா பேசுறாங்க. என்னன்னா இப்போ நீங்கள் ஏன் சிரிக்கீங்க? பைக்கில் 2 பேர் லவ்வர்ஸ் உட்காந்து 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏரியாக்காரை வந்து அடிச்சு வரட்டிடுவாங்க. ப்ரோ என்ன இங்கே என்ன எவ்வளோ நேரம் பண்ணி ஏரியாக்காரங்க விடுங்க, போலீஸ் வந்துடும் இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பீச்சுக்கு நாங்கள் அழுகிறதுக்கு தான் போயிருப்போம். ஏன் நம்மளுக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஏன் அழுக போயிருப்போம். அங்கே போனால் பண்ற சேட்டையை பார்க்க காலையில வாக்கிங் போலாம், மனசு நிம்மதியா இருக்கும்னு போனா. வாக்கிங் போக மாட்டோம், நான் காலையில தான் தூங்க போவோம். போயிட்டு அங்கே சாப்பிட்டு பொங்கல் கடை இருக்கும் அங்கே பீச் கிட்ட, அதை சாப்பிட்டு போவோம். நம்ம என்ன பண்றீங்க அவங்க ப்ரோ? அதான் ரொம்ப புதுசு ப்ரோ எங்களுக்கு. என்னடா அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு இருக்கும். மதுரை போலீஸ் இறக்கிறோமாலாம் உங்க செட் இருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒரே வீட்டில் தானே தங்குறீங்க. அதுல ஒரு 2 பேர் இல்லை ஒருத்தர் வந்து கமிட்டடா சுத்துவாங்கல்ல, இருந்திருக்கலாம். நம்ம ரூமுக்கு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 5 பேர் இருக்கும். ஒருத்தன் வந்து யாருன்னா இப்போ அந்த அரண்மனை அந்த மாதிரி படத்துக்குலாம் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரண்மனை ஃபோருக்குலாம் பாலாஜின்னு ஒருத்தன். சிஸ்டம் தான் லவ் பண்ணுறேன். விடிஞ்சு இப்படி படுத்திருப்பான் ப்ரோ. சிஸ்டம் இப்போ இருக்குது, செட்டப் இருக்குன்னா இங்கேயே படுத்திருப்பான், தலைவாணி அங்கேயே தான் இருக்கும். எந்த உட்காந்து இப்படி ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவான், சாப்பிட்டு வருவான், டீ கடைக்கு போயிட்டு வருவா, வந்துட்டு திருப்பி இங்கே படுத்துப்பான். அவனோட ஸ்பேஸே அவ்வளோதான். அவன் கமிட்டட் அப்புறம் இருப்பான். இன்னொருத்தர் இருக்காப்புல, நம்ம பேர் இதுக்கப்புறம் சொன்னோம்னா ஒரு மாதிரி அவங்க பர்சனல் அட்டாக் ஆகிப்போம். ஓகேண்ணா. இல்லை இன்னொருத்தர் இருக்காப்புல, யார்கிட்டனே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே எக்ஸாம்பிளுக்கு புரியா அப்படின்னாரு. அடுத்த நாள் கேட்டோம்னா இது வந்து சேத்தா அப்படின்வாப்புல, இது மது அப்படின்வாப்புல. 3த்துக்குமே ஃபீல் பண்ணுவாப்புல, இப்படி ஆகி போச்சாடா. இன்னொரு பிள்ளை கல்யாணம்னா நம்ம கேட்போம் எந்த பிள்ளைக்குன்னு. இன்னும் சில பேர் இருக்காங்க, என்ன தெரியுமா, டீசெண்டாக வந்து ரூம் வர்றப்பே ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். இல்லை நான் வந்துட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் கூப்பிட்டு இருந்தேன்னா நீங்கள் எல்லாரும் வந்துட்டு பீச்சுக்கோ இல்லை எங்கேயாவது வெளில எங்கேயாவது போயிடணும், மாலுக்கும் எங்கேயாவது போயிடணும். ஆக்சுவலாக அப்படி இருக்காங்க, நிஜமாவே இருக்காங்க. அப்படி கண்டிப்பாக இருக்காங்க, நீங்கள் எல்லாம் நோட் பண்ணணும். சரி நாங்கள்
அவங்க தான் அப்படி கொண்டு வந்தா என்ன அக்ரிமெண்ட்னா நீங்களும் கூட்டு வந்தா நம்மளாம் நாங்களும் போய்க்கிறோம் பீச்சுக்குன்னு சொல்லுவாங்க. எங்க கூட்டு வருதுக்கு ஆள் கிடையாது. அதுதான் பிரச்சனை. நமக்கு வந்துட்டு சரி இங்க இருந்தா இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணுமே எனக்கு அப்படின்னு என்னன்னா எனக்கு வருத்தம் என்னன்னா சரி நாங்க ஒரு வயசு பையன் இது கூட சங்கடமா கிடையாது. மூத்தவரா இருந்துட்டு சின்ன பசங்க எப்படி இருக்கான்னு பார்த்தா அவர் எவ்வளவு சங்கடப்படுவாருன்னு எனக்கு பெரிய வருத்தமே அதுல. நான் இதுக்கு தான் மோஸ்ட்லி நான் வீட்லயே இருக்கிறது இல்ல. மாறி இருப்பான். இன்னொருத்தர் இருப்பாப்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல. அவர் செம்ம டெடிகேஷனான ஒர்க்கர். அவர் மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஒரே ஒரு ஃபோன் வரும். அப்படி ஒரு பார்த்தாருன்னா கட்டு வச்சோம்னா அவர் வீட்டில் இருக்க மாட்டாரு, பைக் இருக்காது, எங்கே போறாருன்னு தெரியாது. திருப்பி கொஞ்சம் கழிச்சு கட்டு வச்சோம்னா ஃபோன் அங்கே இருக்க சிஸ்டம். அதே தான் இப்போ ஒரு கேரக்டர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணோட வருவான் ரூமுக்கு. வரப்போ நான் டே யாரா இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ரா சின்சியரா லவ் பண்றேன். அடுத்த வாரம் வேற ஒரு பொண்ணோட வருவான். யாருன்னா இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ரா சின்சியரா லவ் இது என்ன டாஸ்க்குனா ரூம்ல இருக்க பசங்களுக்கு எல்லார்ட்டையும் ஒரே வாங்க அப்படியே விக்கெட் இதான் ஹரியன் இப்படியா அப்படின்ற மாதிரி. இப்போ சுப்பிரமணியம் ஒரு பொண்ணை கூட்டு வரான்னா எப்பறம் போன வந்தோட வேற பொண்ணோட வந்தா கேட்க முடியாது. அதுக்கு நம்ம பசங்க நடிக்கிற நடிப்பு வந்து பயங்கரமா இருக்கும். ஆஸ்கரடா குடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும் நம்ம யாரும் கூட்டே வந்தது இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நினைக்க வச்சிருவாங்க. சூப்பரா நடிப்பாங்க பசங்க. நான் லியோதாஸ் இல்ல அதானே. ஆமா. இதுல இன்னும் சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க ரூம்ல. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு வரதுன்றது வேற. இதில் வந்துட்டு சில பேருக்கு வந்து சாப்பாடு வரும் பார்சல் சர்வீஸில். திடீர்னு நம்ம காலைல எந்திரிப்போம், சாப்பிடாம இருப்போம், டக்குன்னு பார்த்தா இட்லி மட்டன் குழம்பு வரும். திடீர்னு மத்தியானம் பார்த்தா பிரியாணி வரும். திடீர்னு சரின்னு சாயந்தரம் வெளில போயிட்டு வருவாங்க. நம்மளாம் பசியில் இருப்போம் ரூமில், மற்ற பசங்க எல்லாரும். திடீர்னு பார்த்தா வந்துட்டு 4 ஏப்பம் விடுவாங்க. நான் வரும்போது சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், ரோஸ் மில்க் குடித்தேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், பீச்சுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்ட்டு வருவாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப தான் வந்துட்டு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்னடா சென்னையில் எப்படிலாம் இருக்காங்களா அதையும் பண்ணிட்டு பீச்சுக்கு போனா இப்படி இருக்காங்க ப்ரோன்னு கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க வெளியே போய். அதுதான் பிரச்சனை. வெளியில கூப்பிட்டு பேச சொன்னா பக்கமா பேசுவாங்க. ஏன்னா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அதே வந்துட்டு வேற யாரோ பண்ண மாதிரி. இப்போ நான் சொன்னேன்ல வீக்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வருவாங்கன்ட்டு. அப்போ நிப்பாட்டி வச்சு ஒரு தடவை கேட்டே விட்டாச்சு. என்னடா வாரம் வந்து இப்படி லவ் பண்றேன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு வர எனக்கு புரியல அப்படின்னோடனே அப்பா அவர் நிப்பாட்டி வச்சு, அண்ணே உங்களால் என் மேலே சுப்பிரமணியம் மேலே வெங்கட் மேலே ஒரே நேரத்தில் பாசம் வைக்க முடியும். அதை தான் நான் அந்த பொண்ணுங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வேற எக்ஸாம்பிளே கொடுத்து அப்படி ஒன்று வேற கொடுக்குறாங்க. சரி இது எந்த கணக்கில் சேர்க்குறேன்னே தெரில. இதில் அவங்க வேற சொல்லிக்கிறாங்க, நான் என் கேரக்டர் இழந்துட்டேன் ப்ரோ, ஒரு பேட் லவ் வந்து என்ன இப்படி மாற்றிடுச்சு, இன்னொன்று எனக்கே கேவலமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது இன்னொன்று என்னன்னா இங்கே ரொம்ப புதுசாக இருக்குது எல்லாமே. ஏன்னா ஒருவேளை அந்த ஊரில் இருந்தப்போ பசங்களுக்கு வந்து இது அப்பா அம்மா இருப்பாங்க, தெரிஞ்ச இடம்லாம் இருக்கும், அதனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க பயந்துட்டு இருந்திருக்கலாம். இங்கே வந்துட்டு அது ஃப்ரீ டூன்ற மாதிரி இருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பயமே இல்லையோ, பயமான்ற மாரி இதனால என்ன அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கனால தான் இங்கே சென்னை பீப்புள்ஸாக இருக்காது. இது வெளியூர்லேருந்து அந்த பசங்க எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து அது நிறையா நடக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துருப்பீங்களா லைக் வெளியே லவ் பண்ணுற கப்புள்ஸ்லாம் இருக்கும்னு. இதே மாதிரி மதுரையிலும் பார்த்துருப்பீங்க. லைக் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு? அதுல லவ்ல வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ப்ரோ. அது லவ் ப்ரோ எல்லாம் கிடையாது ப்ரோ. அவங்க அடிச்சு விரட்டிடுவாங்க, இவங்க நம்ம யாரும் அடிச்சு இவங்களே போனாதான் உண்டு ப்ரோ. இங்கே மோஸ்ட்லி இங்கே சென்னையில் நான் பார்த்து கேட்ட வரையும் இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாமே வாங்க ஓகே வேலை முடிஞ்சா நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறீங்களா, சரி அங்கே போய் என்னென்னு பாருங்கள், நான் என் ஊரில் போய் என்னென்னு பார்க்குறேன், இதாக இருக்குது. இங்கே இவங்க போயிட்டு அடுத்தவங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க ப்ரோ. மோஸ்ட்லி ஸ்கூல் காலேஜஸ்லேருந்தே அந்த லவ் தான் ப்ரோ இருக்கும். இங்கேயும் அது இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி வெளில சுற்றுற எல்லாருமே கொஞ்சம் ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்களோன்னு தோணுது. ஆமாம், அங்கே இருக்கப்போ வந்து சில பேருக்கு இன்ஸ்டாகிராமே தெரியாது. இங்க வந்து பம்பிள் இல்லாம டிண்டர் இல்லாம அந்த மாதிரி இங்க நம்ம பசங்க நான் சொல்றேன் இல்ல அந்த கண்டென்ட்டே நான் சொல்றேன். என்னன்னா இங்க சென்னை வந்துட்டு எல்லாரும் என்னென்ன ஆப் ஏற்றலாம் அப்படின்னு நான் என்ன ஏற்றுறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏற்றுறேன், ஜெப்டோ ஏற்றுறேன். புதுசு ஜெப்டோ அங்கே மதுரையில் கிடையாது. ஜெப்டோ ஏற்றுறேன். இன்னும் வேற என்ன அஸ்ட்ரோடாக்கு எனக்கு தெரிஞ்ச இன்னும் அது எனக்கு இன்னும் நடத்தல இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஆப்லாம் ஏற்றுறேன், ஜெப்டோ ஆப் ஏற்றுறேன். சென்னைக்குன்னே ஒரு அந்த ட்ரெயினில் அப்படி போகும் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்து ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ரூமில் இருக்க சில பசங்க என்ன பண்ணுறாங்க சொல்லலாமான்னு தெரில, பம்பிள் டிண்டர் அப்புறம் ஏதோ பூன்னு சொல்லி அதெல்லாம் லான்ச் ஆனது 1 மாசம் தான் இருக்கும். நம்ம பசங்க ஃபோனில் வச்சிருக்காங்க. இதுல சாப்பாட்டுக்கு காசு இல்லாமலாம் திரிவாங்க. 600 ரூபாய்க்கு ப்ரீமியம் போடுவாங்க. தட்டு ஏதோ சூப்பர் ஸ்வைப்பாமே காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். என்னென்னமோ எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் இருக்கும். இது எப்படின்னா ஒரு சீசன் மாதிரி. இவங்களுக்கு அதில் யார் ரிப்ளை பண்றாங்க அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ரைட் ஸ்வைப். இது என்னன்னா எங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி விஷயமா இருந்ததுன்னா நாங்கள் மதுரையில பார்த்த சில பிள்ளைங்க இங்கே இதில் ஸ்வைப் இது அப்போ நம்ம பசங்க ரொம்ப தங்கமானவங்க. ஒன்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கே அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு தெரியுது. இவன் என்னமோ ஒழுங்கு மாதிரி இவனே 600 ரூபா கொடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து இதுல வந்து அது அந்த பிள்ளைய ஸ்வைப் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்னடா இல்ல அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னு செக் பண்ணேன், எனக்கு புரியலடா டேய் அந்த மாதிரி தான் இருக்கும். வெங்கட சொல்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டு நம்மளே பேசிக்கலாம். அது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
இந்த அஸ்ட்ரோடாக்னு ஒரு மேட்ரு சொன்னேன், அது வந்து ரூம் மேட்ரு தான். அது லவ்வுக்கு மீறி என்ன விஷயம்னா, நம்ம ரூமில் வந்து ஒருத்தர் இருக்காப்புல, அந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா வேலையும் பார்ப்பாருன்னு, ரேபிடோ ஓட்டினாப்புல, ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்டினாங்களே, அப்படி அந்த கண்டிஷன் என்ன பண்ணாப்புல, எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா எங்கள்கிட்ட சொல்கிறாப்புல. என்னையா சொல்கிறேன் நீ ஒன்றா நாங்கள் அப்படி பார்த்தது என்னென்ன ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான். இல்லை இப்போ கௌதம் உங்களுக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் அப்படின்னா, இப்போ நான் ஜோசியம் பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓ உங்களுக்கு தெரியும் போல அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் லைஃப் நடந்த எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, அதனால தெரியும். ஓ அவரே அவரை நம்பிக்கிறாரு. இல்லை என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னவர் திடீர்னு நான் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு அந்த ஆப் பேர் சொல்லாமான்னு தெரில, ஒரு ஆப் ஆன்லைனில் ஜோசியம் பார்க்குற ஆப், இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், கட் பண்ணி போடுங்க கரெக்டாக இருக்கும். அந்த ஆன்லைன் ஆப் என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு. இவர் சொல்கிற ஜோசியத்தை நம்பி அதில் வேலை கிடைக்கிது. வேலை கிடச்சி நைட் நாங்களாம் சொன்னீங்களே யாரை லவ் பண்ணுவான்ட்டு, இவன் வந்து உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே கிடச்சிரும், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். எங்கள்கிட்ட பேசுகிறப்ப டே என்னடா சமைக்கவா வேணாமாடா அப்படின்னு. எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அவன் பிரேக்கப்பில் வந்துருப்பேன் அப்போ தான். இது என்ன சுவாரஸ்யம்னா, ஒருத்தருக்கு சொல்லி ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஃபோன் அடிச்சு சொல்கிறாப்புல, உங்களுக்கு வந்து உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்போ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ எழுதியிருக்காரு. இவர் எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனான்னு தெரியல, அது எப்படி ஃப்ளூக்கா என்னன்னு தெரியல. இது வந்து ஜோசியம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ சைக்காட்ரிஸ்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இது என்ன ஒஸ்ட்டுனா, உங்கள் லைஃப் ரொம்ப புனிதமானது, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு அழுக்கு பனியனையும் கைலியம் போட்டு எங்கள் கூட படுத்து கிடந்து இப்படி பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஏய் யாரா நீ? அவன் எப்படி இமேஜின் பண்ணிருப்பான்? அங்கிட்டு வந்து ஒரு மாலை இலையெல்லாம் போட்டு ஒரு இப்படி உட்காந்துருப்பார் ஒருத்தர். சதுரங்க வேட்டையை பார்த்துருக்கீங்களே, லிட்டரலா அதான். அதுலயாவது ஒரு பாஸ் ஈஸியா போட்டு இவர் இங்க உட்காந்து படுத்துட்டு இப்படி சொரிஞ்சுக்கிட்டே உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓ லைஃபே லிட்டரலி அதான். நம்மளே வந்து ஒரு கெரியர் அட்வைஸ் கேட்குற நிலைமையில இருக்கப்போ நம்ம 4 பேர் கெரியர் அட்வைஸ் கொடுக்குறோன்றதே ஒரு பெரிய என்ன ஆகும்னா ப்ரோ, இவர்கிட்ட வந்து எத்தனை நிமிஷம் டெக்ஸ்ட்ல பேசுறாங்களோ அதுக்கு அமௌண்ட் போல செல்ஃப் அக்செப்டன்ஸ். இவர் என்ன பண்ணிடுவாரு தெரியுமா? இல்ல இதுக்கு மேல நான் வந்து என்னை பத்தி தான் பேசுறேன்னு சொல்லனாலும் அண்ணா ஒத்துக்கிட்டாரு. என்ன பண்ணிடுவாங்க, எவ்வளோ நேரம் அவங்க பேசுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பே போல. நம்ம கிட்ட பேசுறதுக்கு மினிட்ஸ் காசு கொடுக்கணும் ப்ரோ. அது எவ்வளவு என்னன்னா, இப்ப நாங்க எப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம், அண்ணே உங்கள்ட்ட வரணும்னா 50 ரூபா கொடுக்கணுமானே, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம். இல்ல என்ன கண்டென்ட்னா ப்ரோ எப்படி போறீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா எங்க டியூரேஷன் முடிஞ்சிடுமோன்னு சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன், உங்க ராசி நட்சத்திரம். அப்பதான் அந்த ஒரு நிமிஷத்தை கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி காசு வாங்க முடியும். நான் அலண்டு போனேன், என்னடா நம்ம வீட்டில் ஒருத்தன் இப்படி இருக்கான், எனக்கு என்னடா எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் வேற நாங்க தான் டீ குடிச்சிருப்போம். என்னடா இது வெளியும் சொல்ல முடியாம எல்லாம் முடியாம அப்படின்ட்டு ப்ரோ எல்லா வேலையும் பார்த்தாச்சு ப்ரோ. இங்க வந்து நாங்க அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கல ப்ரோ. நான் மீடியா சம்பந்தமா நிறைய வேலை பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தட்டி பார்த்தேன். இல்ல ஆனா இல்ல அவர் வந்து அந்த வேலையை பார்த்து எங்களை காப்பாத்தினாரு கொஞ்ச நாள். அதுலயும் சம்பளம் படம் ஏமாத்திட்டாங்க, போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியல, எங்க இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. நீ ஏமாத்தினதோட இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு சேலரி வந்து பெண்டிங்ல இருக்கு, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எப்ப கிளியர் ஆகும்? உனக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உங்க எல்லாரும் ஒரு பிரச்சனை தான், எம்எல்ஏ கிட்ட வரீங்க, இந்த எம்எல்ஏக்கே பிரச்சனை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அது அதுக்கப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் நம்ம நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, ரூம்ல பசங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எழுதி இருந்தா என்கே ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் எழுதிருப்பாங்க, அந்த மாதிரி ரேண்டமா இருக்கும். அண்ணன் நோட் எடுத்து பார்த்தோம்னா கட்டம் போட்டு கா பாசு அந்த ஜாதக நோட்டு ப்ரோ சும்மாலாம் சொல்லலை, நான் சீரியஸாக சொல்கிறேன். நாங்கள் அவன் சொன்னப்போ எங்கேயா ஜாதகம் பண்ணா அப்படின்னா இவர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருங்க, இவர் உலக கஷ்டத்தில் இருப்பார். சொல்ல நமக்கு பேசிக்கா நம்ம எத்தனையோ லைஃப்ல எத்தனையோ அடிகள் கேட்டுப்போம், ஒரே ஒரு அடி கேட்டுப்போம். ஆனா எனக்கு ஒரே ஒரு அடி ஓகேவா, என்ன நீங்க பாத்துட்டீங்க ப்ரோ இப்படி எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல இல்ல வேற விஷயங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, அவருக்கு என்னன்னு கேட்டு கொடுங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ. பேசிக்கா நமக்கு ஒருத்தவங்ககிட்ட பேசுறப்பவே இல்ல, நம்மளுக்கு அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்கணும். எப்படின்னா என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நான் செல்போன்ல பேட்டியே போடலையே, எப்படி பேச முடியும்?